ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹவுஸாட் ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் வந்து ஒரு டீம் கிரியேட் பண்ணி கான்டெஸ்ட் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் Dream11, My11 Circle அப்படிங்கிற ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ கம்பெனி மட்டும் வேறு, ஹவுஸாட் அப்படிங்கிற ஆப். ஸோ ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லாட்டி நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. ஹோம், மை மேட்சஸ். ஸோ நீங்கள் ஏதாவது கான்டெஸ்ட் ஆடி இருந்தீங்க அப்படின்னா அது இதில் வந்துடும். ரம்மிக்கு தனி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏர்ன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் அண்ட் ஏர்ன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃபர் அண்ட் ஏர்ன் மூலிமா கிட்டத்தட்ட 6000 வரைக்கும் பர் ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து கண்டினியூவாக விளாட உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் 6000 வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், கேஒய்சி எல்லாமே இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஹோமில் இருக்கோம்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போது ஒரு கான்டெஸ்ட் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்ன மேட்ச் அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ ஐபிஎல் பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க. நாளைக்கு டெல்லிக்கு மும்பைக்கு மேட்ச் இருக்குது. இல்லை மற்ற மேட்சஸ் பார்க்கணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணால் இருக்குது அப்கமிங் மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஐபிஎல் வந்து தனியாக மேலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு மேட்சை கூட எடுத்துக்கலாம். சரியா? அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரீன் இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ கான்டெஸ்ட்டுக்கு வந்து டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் மெயினாக போய் Dream11லையோ My11 Circleலையோ ஒரு 49 கான்டெஸ்ட்டில் டேரெக்டாக 49 கட்டுறதுக்கு பதிலாக இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா அதே கான்டெஸ்ட் 34க்கு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு கேஷ் சேவிங் மெத்தடு தான். ஸோ இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுக்குள்ளே 34 ருபீஸ் கட்டுறீங்க, நீங்கள் கட்டின காசே வரும்போது உங்களுக்கு 49 வரும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 15 ருபீஸ் வந்து உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைமை ஜாயின் பண்ணும்போது டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்க்ரீனில் கீழே பார்த்தீங்கன்னா குரு டீம்னு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இவங்களே ஒரு டீம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம், இல்லாட்டி கீழே கிரியேட் டீம்னு பக்கத்துலேயே பட்டன் இருக்கும், அதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸை நீங்கள் ஒரு 11 பேர் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எப்படி My11 Circleல இல்லை Dream11ல டீம் எடுப்பீங்களோ அதே மெத்தடு தான். 100 கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு 11 பேர் எடுக்கணும். விக்கெட் கீப்பரில் யார் பிடிச்சிருக்கோ அவங்கள செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேன் தான் கிளிக் பண்ணிட்டு அதில் ஒரு பேட்ஸ்மேன்ஸ் வந்து எடுங்க. ஓகேவா? ஸோ யார் நல்லா விளாடுவா, யார் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தோணுதோ அவங்கள மட்டும் எடுங்க. ஸோ எல்லாத்தையும் எடுக்க வேணாம். ஸோ பவுலிங்கில் உங்களுக்கு யார் விளாடுவான்னு தோணுதோ அவங்கள மட்டும் டேப் பண்ணிங்கன்னா ஒரு எல்லோ கலர் மாதிரி ஹைலைட் ஆகுது, ஒரு ஆரஞ்சு கலர், லைட் ஆரஞ்சு கலர் மாதிரி ஹைலைட் ஆகுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி டீம் எடுத்துட்டிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ பட்டன் கொடுத்துருப்பாங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் டீம் கொடுத்துருங்க, உங்களோட டீம் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கான்டெஸ்ட், மை டீம்ஸ்னு இருக்கும். ஸோ மை டீம்ஸில் ஒரு டீம் வந்துருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டீமை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மை கான்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கான்டெஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால 0ல் இருக்கும். அதுலேயே ஜாயின் கான்டெஸ்ட் கொடுக்கலாம், இல்லை கான்டெஸ்ட்டில் வந்தீங்கன்னா இங்கே எல்லா கான்டெஸ்ட்டுமே இருக்கும். சரிங்களா? ஸோ எந்த கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுமோ அந்த ப்ரைஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது அந்த கான்டெஸ்ட்டோட என்ட்ரி அமௌண்ட் போட்டிருப்பாங்களா பச்சை கலரில், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஈஸியாக வந்துட்டு அதை டேப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேட்ச் ரன் ஆகும்போது மை மேட்சஸ் போனீங்க அப்படின்னா அதில் உங்களோட கான்டெஸ்ட் வந்து இங்கே இருக்கும். கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா லைவ் இருக்கும், அப்கமிங் இருக்கும், கம்ப்ளீட்டட் இருக்கும். ஸோ முடிஞ்ச மேட்சஸ்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டடில் பார்த்துக்கலாம். அப்கமிங் அப்படிங்கிறது இனிமேல் தொடங்க போகிற உங்களோட மேட்சஸை இதில் பார்த்துக்கலாம். லைவ் அப்படிங்கிறது நீங்கள் லைவாக ஏதாவது ஜாயின் பண்ண மேட்ச் ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே போய்ட்டு உங்கள் பாயிண்ட்ஸ் அண்ட் ரேங்கிங்கை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுல வேறு எது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.